வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசியலில் இன்று ஒரு மாபெரும் பூகம்பம் வெடிக்கப் போகிறதா? திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் எஸ்கேப் ஆகப் போகிறதா? கை கொடுப்பாரா விஜய்? இன்று டெல்லியில் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் நடைபெறும் அந்த மெகா மீட்டிங்கில் தமிழக காங்கிரசின் 2026 கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. ஸ்டாலினா, விஜயா? கதர் சட்டைகளின் இன்றைய முடிவு என்ன? இதோ அதிரடி ரிப்போர்ட். சென்னையில் இருந்து டெல்லிக்கு பறந்துள்ள தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் இன்று மாலை ராகுல் காந்தியை சந்திக்கின்றனர். கடந்த சில நாட்களாகவே ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் விஜய்க்காக ராகுல் காந்தி குரல் கொடுத்தது முதலே காங்கிரஸ் தவேகா கூட்டணி குறித்த பேச்சுகள் சூடுபிடித்துள்ளன. குறிப்பாக திமுக ஆட்சியில் எங்களுக்கு அதிகார பங்கு, பவர் ஷேரிங் வேண்டும் என மாணிக்கம் தாகூர் போன்ற தலைவர்கள் பிடிவாதம் பிடித்து வருகின்றனர். ஆனால் ஆட்சியில் பங்கு தர முடியாது என திமுக கராராக சொல்லிவிட்டதால் மாற்றுப்பாதையாக நடிகர் விஜயுடன் கைகோர்க்க ஒரு தனி படையே காங்கிரசிற்குள் உருவாகியுள்ளது. இன்று நடக்கும் கூட்டத்தில் திமுகவுடனான 15 ஆண்டுகால பந்தத்தை தொடரலாமா அல்லது விஜயுடன் இணைந்து ஒரு புதிய பரிசோதனையை செய்யலாமா என்பது குறித்து ராகுல் காந்தி கிரீன் சிக்னல் கொடுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. காங்கிரசின் இன்றைய குழப்பத்திற்கு 3 முக்கிய காரணங்கள். அதிகார பங்கு. திமுக ஆட்சியில் பங்கு தராதது காங்கிரசிற்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் விஜய் இணக்கம். சினிமா தன்னிக்கை விவகாரத்தில் விஜய்க்காக ராகுல் களமிறங்கியது தவேகாவுடனான நெருக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. தொண்டர்கள் விருப்பம். அதிமுக, திமுக அல்லாத ஒரு 3வது அணியில் காங்கிரஸ் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என இளைய தலைமுறை கதர்கள் விரும்புகின்றனர். இன்று மாலை டெல்லி மீட்டிங் முடிந்ததும் தமிழக அரசியலில் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது. காங்கிரஸ் கூட்டை விட்டு பறந்து விஜயின் தோளில் அமருமா அல்லது திமுகவின் சமாதான பேச்சில் கட்டுப்படுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போதே சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. இது குறித்த உடனுக்குடன் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி மேக்சிமஸ்.